வணக்கம் நண்பா, இது உங்கள் கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு டிஎல் லாட்ரி கேசிங் வேணும்னா டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு டிஎல் லாட்ரி கேசிங் வேணும்னா டிஎல் லாட்ரி கேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். நீ பாருங்கள் 11/4/2025 டிஎல் லாட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 10/4/2025 டிஎல் லாட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளை கேசிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி 1 மணிக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா 2/4/7. இந்த 2/4/7க்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி 1 மணியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்குன்பா. 4/7 அப்படின்றது பார்த்திங்கன்னா பி போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் கரெக்டாக நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. அது ஏ போர்டில் மாற்றி கொடுத்துருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்திருக்கலாம். ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. 4/7 அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4/7 நம்ம வந்து சேர்த்து கொடுக்காம விட்டோம்பா. 4/7 பார்த்திங்கன்னா நம்ம இதில் எதுவும் சேர்த்து கொடுக்கல. 2/4 நம்ம வந்து சேர்த்து கொடுக்காம விட்டோம். அதாவது 2ஆம் நம்பர் சி போர்டில் கிடச்சதுனால அதுவும் சேர்த்து கொடுக்கல. நம்மளுக்கு ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. 4ஆம் நம்பர் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. அதேமாதிரி 7ஆம் நம்பரும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருந்திருக்கு. நம்மளுக்கு 6ஆம் நம்பர் இல்லைனா 1ஆம் நம்பர் இதில் 2ல் ஏதாச்சும் ஒரு நம்பர் உள்ளே வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். அதில் ஒரு நம்பர் உள்ளே வந்திருந்தது அப்படின்னா நம்மளுக்கு டோட்டலாக மாறி இருக்கும். ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. 6-1 அப்படின்றதில் ஏதாச்சும் 1-4 கூட சேர்ந்து வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்தது பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2/4/7 அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்ததில் பாருங்கள் 2 பாக்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த 6-1 இது 2லேயும் ஒரு நம்பர் உள்ளே வந்துடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து தான் நம்ம இந்த பாக்ஸை கொடுத்தோம். இதில் பார்த்திங்கன்னா 6-1 இந்த 2ஆம் நம்பருக்கு பதிலாக 6-1 ஏதாச்சும் உள்ளே வந்திருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃபுல் பாக்ஸ் வெட்டி அசால்ட்டாக எடுத்துருக்கலாம். நம்ம ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. 2 பாக்ஸுமே பார்த்திங்கன்னா ரெண்டுமே பார்த்திங்கன்னா பிசி வந்து நல்ல ஒரு கனெக்ட் ஆகிருக்கு. இந்த 2 பாக்ஸும் நம்மளுக்கு ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4-2 அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த 4-2 அப்படின்றது பார்த்திங்கன்னா ஏபி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. நம்மளுக்கு ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா மெயினாக 2ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கு. 1 மணியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்குன்பா. அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணி 3-1-1 இந்த 3-1-1க்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. போர்டு விசா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. 1ஆம் நம்பர் இதில் ட்ரிக்கில் கிடைக்கல. ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம். நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. ஆல் போர்டு வந்து நம்மளுக்கு மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. 2ல் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்ததில் 3ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. 2 ஷோவுக்கும் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கு பார்த்திங்கன்னா 0-6-9 2 நம்பர் கிடச்சிருக்கு. 2 நம்பரும் பார்த்திங்கன்னா போர்டு விசா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. 2 நம்பரும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிசியில் வந்திருக்கு. நம்ம பார்த்திங்கன்னா ஏ போர்டில் கொடுத்துருக்கோம். 0 ட்ரிக்கில் கிடைக்கல. இது 2ம் ஒரே போர்டில் கிடைச்சதுனால நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணியும் கொடுக்கல. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டு ஃபெயில் ஆகிடுச்சுப்பா. ஆல் போர்டு ஃபெயில் ஆனதுனால நம்மளுக்கு டோட்டலாக மிஸ் ஆகிடுச்சு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நேற்று ஒரு ட்ரிக்கு நம்ம சொல்லியிருந்தோம். அதை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ட்ரிக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து உங்களை செக் பண்ணியும் பார்க்க சொன்னேன். ஏன்னா நம்ம வந்து அந்த ட்ரிக்கு வந்து ஃபுல்லாக நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. நான் அதை செக் பண்ணி பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணேன். அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி எந்த நம்பருமே அது மாதிரி வரல. டோட்டலாக மிஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி வேறு மாதிரி வந்திருக்கு. அது ஒரு 2 நாள் வந்தது அப்படின்னா நான் வந்து அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஒரு 2 நாள் தொடர்ந்து வந்ததுன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு 2-3 நாள் தொடர்ந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு 2 நாள் தொடர்ந்து வந்ததுன்னா திரும்பவும் ஒரு 2-3 நாள் இதுக்கு தொடர்ந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது நான் வந்து அதுக்கப்புறம் நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கி வந்தது நான் பார்த்தேன். அது திரும்ப வந்த அன்றைக்கி நான் ஷேர் பண்ணேன் அப்படின்னா மறுபடியும் பார்த்திங்கன்னா மிஸ் ஆனிச்சுன்னா அது பிரச்சனை ஆயிரும். அதனால் வந்து நான் வந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கானதுக்கப்புறம் அதை வந்து ஷேர் பண்ணுறேன். நம்ம வந்து நிறைய பேர் செக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது நான் கொடுத்த கெஸ்ஸிங் வந்து அதை நீங்களே பார்த்துருப்பீங்க. எத்தனை நாள் வந்து அது வந்து கரெக்டாக பாஸ் ஆகிட்டே வந்தது. இன்றைக்கி நம்ம கெஸ்ஸிங் கொடுத்தோம், கரெக்டாக ஃபெயில் ஆகிருக்கு. இப்படி தான் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக எடுக்கிற கெஸ்ஸிங் எல்லாமே மிஸ் ஆகுறது. சரி, ஓகே. 11/4/2025 டிஎல் லாட்ரிக்கான கெஸ்ஸிங் பாருங்கள். 1 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5-8, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2-1, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4-9. ஏபிபி சிஎஸ்சிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 5-2-5-1, 5-4, 2-4, 1-4, 1-9. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 1-4-5-2. உங்களுக்கு இந்த நம்பர் இல்லைனா இந்த நம்பரில் ஏதாச்சும் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய கெஸ்ஸிங்காக மட்டும் பாருங்கள். இதை மட்டும் பார்க்காதீங்க.
இதையும் சேர்த்து பாருங்கள். உங்கள் கணக்கில் இந்த நம்பர்ஸ்லேயும் ஏதாச்சும் ஒரு நம்பர் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 5-2-4, 5-2-9, 5-1-4, 5-1-9, 8-2-4, 8-1-9. ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா 5-2-4, 5-1-4. ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 2-1 ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. நம்ம கெஸிங் இல்லாமல் மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். 2 ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு இந்த 2-1 ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2-1 திரும்பவும் பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்பா. இந்த நம்பர்லேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் 4ஆம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கும் அந்த 4ஆம் நம்பர் ஸ்ட்ராங்குன்னு தோணுச்சுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் 4 நம்பர் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். சிங்கிளில் எனக்கு அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 2-1 ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 6 மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4-9, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2-5, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 0-3. ஏபிபிசிஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. அதில் பாருங்கள் 4-2-9-5-9-0, 2-0-2-3-5-0. எனக்கு இதில் ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா 4-2-9-5. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 4-2-0, 4-2-3, 4-5-0, 4-5-3, 9-2-0, 9-5-3. எனக்கு இதில் ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா 4-2-0, 9-5-0. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2-5 ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கங்க. எனக்கு இந்த ஆல் போர்டில் ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு 2ஆம் நம்பர் ஸ்ட்ராங்குன்னு தோணுச்சுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 ஒரு நம்பர் தான் இருந்தாலும் எனக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பரை ஷேர் பண்ணுறேன். சிங்கிள் நம்பர் நிறைய பேர் கேட்குறதுனால இதை நான் ஷேர் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா நான் வாய்ஸ் மூலியமாக தான் சொல்கிறேன். அதனால தான் இங்கே வாய்ஸ்ன்னு எழுதியிருக்கேன். வாய்ஸில் கேளுங்க அப்படின்ற மாதிரி. நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறது பார்த்திங்கன்னா இன்னொரு ரீசன் என்னன்னா, நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறது இல்லை. அதனால் இதுவும் ஒரு ரீசன். எப்படியாச்சும் சொன்னாவாச்சும் வீடியோ ஃபுல்லாக பார்ப்பாங்க அப்படின்றதுனால. சரி, ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா 8 மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2-7, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 5-0, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 8-6. ஏபிபிசிஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. அதில் பாருங்கள் 2-5-2-0, 5-6, 0-6, 0-8, 2-6. ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 2-5, 5-6. பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 2-5-8, 2-5-6, 2-0-8, 2-0-6, 7-5-8, 7-0-6. ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 2-5-6, 2-0-8. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2-6. 2-6 ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்பா. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள். 2 ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு இந்த ஆல் போர்டில் ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கு ஸ்ட்ராங்குன்னு தோணுச்சுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய கெஸிங்காக மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் நம்பராக பார்க்காதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு 3 ஷோவிலையும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 2-2, 5-5, 6-6, 4-4 அப்படின்னு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர். உங்களுக்கும் ஸ்ட்ராங்குன்னு தோணுச்சுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் ஒரு ஷோவில் டபுள்ஸில் வரதுக்கான வாய்ப்பு இருந்தது அப்படின்னா. சரி, ஓகே நண்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.